பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு அதிகமாக பெருகுவதாக. இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 1,44,000 பேருக்கும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 1,44,000 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறோம். ஏனென்றால் இந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் என்று நீங்கள் சிந்திக்கக்கூடாது. ஏன்னா ஒரே நம்பரில் வர்றதுனால அந்த ஒரு நம்பர் மட்டும்தான் மேட்சிங்காக இருக்கும். அதனால் இவங்க தான் அவங்க தான் இவங்க என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை உங்களுக்கு விளக்கவே இந்த வீடியோவை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். இஸ்ரவேலிலே ஒவ்வொரு கோத்திரம் 12 கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு 12,000 பேரை தேவன் நியமித்து தூதர்களை அனுப்பி முத்திரை போடுகிறார். இது எப்பொழுதுனா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் நடுப்பகுதியில் உபத்திரவம் முடிந்த உடனே என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் உபத்திரம் முடிந்த உடனே என்று வேதம் ஏசப்பா சொல்லி பிரசங்கிக்கிறார். வாசிங்க. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாந்திருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இந்த 12 கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் நடுப்பகுதியில் ஆண்டவர் தம்முடைய அடையாளத்தை காட்டுகிறார். நான் தான் உண்மையான மேசியா என்று காட்டுகிறார். ஏன் அப்படி காட்டுகிறார் என்றால், அந்தி கிறிஸ்துவின் ஆரம்ப நாட்களிலே யூதர்கள் 3வது மிகப்பெரிய வேர்ல்டு பவராக இருப்பார்கள். அவர்களுடைய சப்போர்ட் அந்தி கிறிஸ்து கிடைத்தவுடனே அவங்களோடு சமாதானமாகி அவர்களை ஒழுங்குபடுத்தி முதல் 3 ஆண்டுகளில் அவன் ஆலயத்தை கட்டுவான். அப்போ ரொம்ப சந்தோஷமாக அவனோடு கூட இருப்பார்கள். ஆனால் 3 வருஷம் முடிவதற்குள்ளாக அந்தி கிறிஸ்து தன்னுடைய கேரக்டர்ஸை ஃபுல்லாக மாற்றிடுறான். வலு சர்பம் தன் அதிகாரத்தை அந்தி கிறிஸ்து கிட்ட கொடுத்தது. அந்த வலு சர்பத்தினுடைய ஃபுல் மைண்டில் அவன் வந்துடுறான். வந்து நான் தான் தேவன் என்று என்னை ஆராதிங்க, எதுக்கு பலி, எதுக்கு காணிக்கை, என்னை ஆராதிங்க, எனக்கெல்லாம் செலுத்துங்கன்னு சொல்லி நானே தேவன் என்று ஆலயத்தில் அவன் உட்காருகிறான். அப்பொழுது யூதர்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனைகள் உண்டாகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இதை பவுல் ரொம்ப தெளிவாக 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விசுவாசிகளுக்கு போதித்திருக்கிறார். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இதை தானியேல் அப்பொழுதே தீர்க்கதரிசனம் சொன்னார். 9ஆம் அதிகாரம் 27 அந்த வாரம் பாதி சென்ற பிறகு என்று அவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். அவர் 1 வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். இதனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யூதர்கள் தேவனுடைய தூதன் மகன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி தூதனாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் இஸ்ரவேலுடைய பிரச்சனை. இவன் தேவனாக நான் தான் தேவன் என்று சொல்லும்போது எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? பிரச்சனைகள் உண்டாகும். அவர்களுக்கும் யூத 12 இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் பிரச்சனைகள் மூழுகிறது. இதனால் அவன் அநேக பேரை அவன் சித்திரவதை செய்கிறான், கொல்லுகிறான், அழிக்கப்படுகிறார்கள்.
துன்புறுத்துறான். இந்த வேலைகள்லாம் தொடங்கிவிட்டான். இப்படிப்பட்ட காலங்களில்தான் அவர்களுக்கு உண்மையான மேசியா யார் என்று காட்ட தேவன் வானத்தில் தோன்றுகிறார். அதை தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அவர் சொன்னார். 30-31 படிக்கும் பொழுது, என்னை குத்தினவர்கள் கண்டு புலம்புவார்கள், அநேக கோத்திரத்தார் எல்லா கோத்திரத்தாரும் என்னை பார்ப்பார்கள், மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படும் என்று 30-31 மீண்டும் படிக்க கேட்போம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. பூமியில் உள்ள சகல கோத்தரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஐயோ, உண்மையான மேசியாவை நாம மறுதளிச்சிட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்களும் ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவையை அறிந்து விட்டோமே. நாம் இவனை போல ஒரு துன்மார்க்கனை நாம் மேசியா என்று ஏற்றுக்கொண்டுமே என்று சொல்லி புலம்பி அழுது கலங்கி, அவர்களுடைய அந்த புலம்பல், அந்த அழுகை சகரியா 12:10 சொல்லப்படுகிறது. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இது ஏற்கனவே சகரியா 12:10 பேசியிருக்கிறார். இயேசுவும் கண்டு சகல கோத்திரத்தாலும் புலம்புவார்கள் என்று மத்திய 24, 29, 30, 31 படிக்க கேட்டீங்க. மீண்டும் நீங்கள் வேதத்தில் போய் படித்து தெளிவாய்க்குங்க. ஆகவே இப்படிப்பட்ட காலத்தில் மனம் திரும்புகிற இவர்கள் முதல் உபத்திர காலத்துக்கு பின்பு மகா உபத்திரம் ஆரம்பிக்கிறது முன்பாக இந்த சம்பவங்கள், ஏனென்றால் மத்திய 24 உபத்திரம் முடிந்த உடனே, மகா உபத்திரம் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி உபத்திரம் முடிந்த உடனே மனுஷகுமாரனுடைய அடையாளம் காட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, இவர்கள் இந்த 1,44,000 பேர் இஸ்ரவேலர்கள், 12 கோத்திரத்தார், வேற யாரும் இல்லை. முத்திரை போட்டது ஃபுல்லாக இஸ்ரேல் மக்கள் தான், வேற யாருக்கும் முத்திரை இல்லை. இந்த முத்திரைக்கப்பட்டவர்கள் மகா உபத்திரவத்துக்குள்ளே நிலை நிற்க வேண்டும், அழியக்கூடாது, காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் செய்தார். இந்த கூட்டம் இந்த மகா உபத்திரவமான தேவ கோபாக்கினி நாளிலும் உள்ளே செல்லுகிறது, அழிக்கப்படாமல். எப்படி எகிப்தில் மோசேயின் 10 வாதையிலே இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கப்படாமல் காக்கப்பட்டார்களோ, அப்படி காக்கப்படுகிற ஒரு காரியங்களுக்காக தான் இவர்களை முத்தரிக்கிறார். இதை உதாரணமாக வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோமானால், இந்த முத்தரிக்க தேவனால் முத்தரிக்கப்பட்டவங்களை மட்டும்தான் அந்த வெட்டுக்கிளி அந்த வால் தேல் கொடுக்கு மாதிரி இருக்கிற அந்த வாளால் கொட்டாமல் அவர்களை விட்டு செல்கிறது என்று நாம் படிக்க முடிகிறது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதைப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய முத்திரை இல்லாதவங்களை தான் அது கடிக்குது. அந்தி கிறிஸ்துவனுடைய மகா உபத்திரவத்தில் முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா, முத்திரை போடாதவங்கள அவன் கொல்றான், சாப்பாடு கொடுக்க மாட்டான், விற்க விட மாட்டான், வாங்க விட மாட்டான். இங்கே மகா உபத்திரவத்தில் தேவனுடைய முத்திரை இல்லாத எந்த ஜனத்தின் மேலேயும் இந்த வாதைகள், வெட்டுக்கிளி வாதைகள் போன்ற அநேக வாதைகள் வந்து இறங்குது. முத்திரை இல்லாதவங்க மேலே, தேவன் போட்ட முத்திரை இல்லாதவங்க மேலே இறங்குது. ஆகவே இதிலிருந்து என்ன நாம் அறிந்து கொள்கிறோம்? இந்த 1,44,000 கூட்டமும் மகா உபத்திரவத்துக்குள்ளே கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் இஸ்ரவேலர்கள், மனம் திரும்பின இஸ்ரவேலர்கள். இதை குறித்து இந்த மகா உபத்திரவத்தில் இவர்கள் காக்கப்படுகிறார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரத்தில்
24ஆம் வசனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படாமல் இருந்தால் ஒருவனும் தப்பி போவதில்லை என்று அவர் அங்க பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆகவே இது இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது மகாபத்திரத்தில் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே முத்திரிக்கப்பட்டார்கள். உபத்திரவத்துக்கு பின்பாக அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே நடுவில் இந்த முத்திரிப்பு நடந்தது. இதெல்லாம் இந்த வசனங்களை வைத்து நாம் கண்டுபிடிக்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது படிக்க போற 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 1,44,000 பேர் இதோ சீயோன் மலையின் மீது தேவாட்டுக்குட்டியானவரோடு 1,44,000 பேர் இருக்கிறதை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். இது பூமியில் இல்லை, சியோன் மலை பரலோகத்தில். தேவாட்டுக்குட்டியானவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரோடு கூட இந்த 1,44,000 பேர் நிற்கிறதாக அவன் காண்கிறான். 14:1 வாசி. பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். இவர்கள் யார் என்றால், எடுத்துக்கொள்ளப்பட்ட உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே, அந்தி கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், கரைதரை பிழையில்லாத, ஜெயித்த, வெற்றி பெற்ற ஆண் பிள்ளையாகிய பரிசுத்த சபை, முதல் பலனாகிய சபை, ஆண்டவர் எடுத்துக்கொண்ட சபையில் அதில் நூறத்தனையான பலன் பெற்ற இந்த 1,44,000 பேர் ஆகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாரும் மனவாட்டியாக இருந்தாலும் அதில் எந்த நியாய தீர்ப்புலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பலனுக்கு ஏற்றவாறு, அவங்க செயலுக்கு ஏற்றவாறு, அவங்க ஊழியத்துக்கு ஏற்றவாறு, அவங்க தியாகத்துக்கு ஏற்றவாறு அவங்க ஜீவன் அளித்திருப்பார்கள், உடமையெல்லாம் கொடுத்திருப்பார்கள் கர்த்தருக்காக. அவங்க வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்கு செலவு பண்ணியிருப்பார்கள். அதுக்கேற்ற பலன் தான் பரலோகத்திலையும் வைக்கப்படுகிறது. ஏனென்றால் ரோமர் 2:6 சொல்லுகிறது, அவனுடைய கிரியைக்கேற்ற பலன், கிரியைக்கேற்ற பலன். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். பரிசுத்தமா இருந்தாங்க, ஜெயித்தாங்க, கரைதரை பிழை இல்லாமல் இருந்தாங்க. ஆனாலும் தியாகம் தன் வாழ்நாளாம் கர்த்தருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, தன் உடமையெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்க மாட்டாங்க, தன் ஜீவனை செலவழிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ ஒரு முறை பேதுரு, யோவான்லாம் ஏசப்பாவை கேட்குறாங்க, ஏசப்பா உடைய மகிமையில் மறுஜன்ம காலத்தில் நீர் என்ன செய்வீர் எங்களுக்கு? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறார்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது இந்த 1000 வருட அரசாட்சியில் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய இருப்பாங்க, அவங்கள நியாயம் தீர்த்து நடத்துவீங்க. அந்த போஸ்டிங் அங்கே. அதுக்கப்புறம் படிங்க. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். 100 பலன் இவர்களுக்கு. எவ்வளவு இழந்தார்களோ அவங்களுக்கெல்லாம் 100 என்று இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தன் பலனை குறித்து பேதுரு, யோவானுக்கெல்லாம் கொடுத்தார். அவங்க மீன் பிடிக்கிற படகு, வீட்டை, பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டு, மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்காக, தேசமாய் போர்வதற்காக, நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக, ஒவ்வொரு பட்டணங்களின் கட்டுகள், காயங்கள், அடி, உதை, காரி, துப்பு, பசி, நிர்வாண, நாசம், மோசம், பட்டயம் என்று பல காரியங்களில் வாழ்ந்து அவர்கள்
சிறை சேதம் பண்ணப்பட்டு இரத்த சாட்சிகளாகவும் சித்திரவதிக்கப்பட்டவர்களாகவும் பலவிதத்தில் அவர்கள் கொல்லப்பட்டு சீஷர்கள் மரித்தார்கள். இதை நாம் வாசிப்போம், நமக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த போஸ்டிங், அந்த சீயோன் மலையில் நிற்கிற 1,44,000 பேர். இந்த மணவாட்டி கூட்டத்திலேயே, பறந்து போகிற மணவாட்டி கூட்டத்திலேயே முதல் பலன், ஃபர்ஸ்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். இது இயேசுவே இதை தேர்ந்தெடுப்பதில்லை, மணவாட்டி கூட்டத்தில் அவர் தேர்ந்தெடுப்பதில்லை. இந்த மணவாட்டி கூட்டம் கோடி கோடியாக எருசலேமுக்கு வாழ்வதற்காக தேவன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த கோடி கோடியான பரிசுத்தவான்கள் வெற்றி பெற்ற கூட்டத்திலே பிதா தம்முடைய குமாரனுக்கு ஒப்பாக இருக்கும்படியாக தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு முறை யாக்கோபு யோவான் உடைய 2 பேரும் சேர்ந்து போய் ஏசப்பாட்ட கேட்குறாங்க, நாங்கள் உம்முடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டில், வலது புறம் இடது புறத்தில் அந்த மகிமையில் சிங்காசனத்தில் இருக்கும்போது நாங்கள் அப்படி இருக்கணும் ஏசப்பான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், என்னப்பா நீங்கள் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் கேட்குறீங்கப்பா. என்ன, நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி குடிப்பீங்க, நான் படகுற கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க, தியாகம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனாலும் இது என் பிதா யாருக்கு நியமித்திருக்கிறாரோ அவங்க தான் என் கூட இருக்க முடியும் என்ற உண்மையை ஏசப்பா அருமையாக சொல்லுகிறத மார்க் 10ஆம் அதிகாரத்தில் உண்டு. அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் எனது வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். என் காரியம் அல்ல, அது பிதாவின் காரியம். இதை பவுல் பரிசுத்தவான்களுக்கு எழுதும் பொழுது ரோமர் 8:23 தம்முடைய குமாரனுக்கு ஒப்பானவர்களாய் இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார் என்று பேசுகிற வசனங்களை வாசிக்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இவ்வசனங்களை வைத்து இந்த கூட்டத்தார் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மணவாட்டி சபையில், எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையில் ஒரு விசேஷமான கூட்டத்தை தேவன் தன் மகனுக்கு கூடவே நிற்கும்படியாக, அதில் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் கூட போகக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் இவர்கள். வாசிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள், எல்லாவற்றையும் விட்டு வந்த பிறகு ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். அப்படின்னா ஸ்திரீயோட வாழ்கிறவன் கரைப்பட்டு போனவனா? அப்படி அல்ல. ஸ்திரீ என்றால் ஒரு மனைவியோடு வாழுகிறவன் பரிசுத்தவான். தேவன் நியமித்த மனைவி இல்லாத வாழ்க்கை எல்லாமே நீதியானது, பரிசுத்தமானது. சில பேர் இதை கன்ஃபியூஷன் பண்ணி இந்த வசனங்களை காட்டி அசுத்தமானது என்று சொல்ல வருவார்கள். அது சாத்தான் உபதேசம், கேட்க வேண்டாம். இங்கே போடப்பட்டிருக்குது பாருங்க, பன்மையில் ஸ்திரீகளால்னா அநேக ஸ்திரீகளால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதை விட்டு வந்த பிறகு, தன் மனைவி விட்டு வந்த பிறகு, ஊழித்துக்கு வந்த பிறகு, வேற எங்கேயாவது அவர்கள் பாவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள், கரைப்பட்டு போனவர்கள். மற்றபடி தன் வாழ்க்கை தன் மனைவியோடு வாழ்கிற எவனும் கரைப்பட்டவன் அல்ல. அப்படியெல்லாம் வாழ்ந்து அதோடு தான் பரிசுத்தம் அடைந்து தான் மணவாட்டி சபை மேலே போகுது. பேதுருலாம் கல்யாணம் கட்டினவர் தான், அதனால் அவர் அசுத்தமானவர் இல்லை. தேவன் ராஜ்யத்தை நிமித்தம் விட்டுட்டு வந்தார். சில பேர் கல்யாணம் கட்டாமலும் இருந்தாங்க. கல்யாணம் கட்டாமல் இருந்தாலும், மனைவி விட்டுட்டு வந்தாலும் மீண்டும் பெண்கள்கிட்ட கரைப்படக்கூடாது, நீதியற்ற முறையில் கரைப்படக்கூடாது. கற்புள்ளவர்களும் இவர்களே. தேவ வாஞ்சை, வைராக்கியம்,
அந்த ஆசை எல்லாம் தேவனுடையதாக இருக்கணும். இந்த உலகத்துக்குரியதாகவோ தன்னுடைய சுயநலத்துக்காகவோ இருக்கக்கூடாது. அதுதான் கற்புள்ளது. பரிசுத்த வாழ்க்கை, ஜெயம் பெற்ற பரிசுத்த வாழ்க்கை, உலகம், மாமிசம், பிசாசு எல்லாவற்றையும் ஜெயித்து நிற்கிற ஒரு வாழ்க்கை கற்புள்ள வாழ்க்கை. வாசிங்க. கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் பாருங்க, அது 12 கோத்திரத்திலிருந்து தான் முத்திரை போட்டாங்க. இவர்கள் உலகத்தில் பல நாடு, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் மனுஷர்கள் மத்தியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையில், மனவாட்டி சபையில் இவர்கள் தான் முதல் பலன்கள். மனுஷர்லேருந்து எந்த ஜாதி, ஜனம், எந்த ஊர், மொழி, கருப்பினோ வெள்ளையனோ, எந்த மொழி, ஜாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது வெறும் 12 கோத்திரம். அது உலகத்தில் முத்திரிக்கப்படுறாங்க. இவர்கள் சியோன் மலையில் மேலே போன பிறகு பிதா அவர்களை நியமிக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரோடு, சிங்காசனத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரோடு அங்கே நிற்கிறார்கள். அது தேவன் நியமிக்கிறார், இந்த பூமியில் இல்லை. வாசிப்போம். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இல்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். மாசில்லாதவர்கள், கபடமில்லாதவர்கள். இவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். அந்த பாட்டு பரலோகத்தில் இருக்கிற மற்ற கூட்டத்தார் அறிவே முடியல, தெரிஞ்சிக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம், அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய உயர்ந்த ஒரு தன்மையோடு அவர்கள் வாழ்ந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு பாட்டை தேவனுக்கு புகழ்ந்து பாடுகிறார்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய பாட்டு வரும். எல்லா பாட்டும் நல்லா புரியும், அதில் எழுதியிருப்பார்கள். ஆனால் யோவான் இந்த பாட்டை பாடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அது என்ன பாடினாங்கன்னு சொல்லி எழுதலை. அடுத்தபடியாக மற்ற பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இந்த பரலோகத்தில் யாருக்குமே இந்த பாட்டு தெரியலன்னு சொல்லி எழுதுகிறார். வாசிங்க. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா அந்த அனுபவம் இருந்தால் தானே. அந்த மாதிரி ஒரு பாடு இதில் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்பது மிக முக்கியம். அதில் இவர்களெல்லாம் கர்த்தருக்காக அதிகமாக சேவை செய்தவர்கள். ஊழியத்தில் தன் ஜீவனை செலவழிக்கணும். உபவாசங்கள், உடல் அலைச்சல், வேர்வை, பலனெல்லாம் கர்த்தர் கொடுத்துருப்பாங்க. ரத்தம் சிந்தியிருப்பாங்க, ஜீவனை கொடுத்துருப்பாங்க, தன் உடைமைகளெல்லாம் கர்த்தருக்காக கொடுத்துருப்பாங்க, தன் சொத்தெல்லாம் விற்று கர்த்தருக்காக கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த இந்த இந்த சரீரத்தில் வாழும் போது எவ்வளோ கர்த்தருக்காக பிரயாசப்பட்டாங்க. தன்னுடைய பலத்தை கொடுத்தாங்க. ஒரு அக்கௌண்ட் தன்னுடையதை எத்தனை பொருளெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்தாங்க. தன் ஜீவனையும் பாராமல் எவ்வளோ கர்த்தர் சித்தத்தை நேசித்தாங்க என்பதெல்லாம் ஒரு மேன்மையான காரியங்கள். இதெல்லாம் வைத்து அவர்கள் பாடுற பாட்டு மற்றவங்களுக்கு புரியாது. அதனால் தியாகம், எளிமை, வாஞ்சை, வைராக்கியம், ஊழியத்தின் தாகம் என்று இந்த பரிசுத்த வாழ்க்கையோடு சேர்ந்து அநேக தியாகங்களோடு அவருடைய பிரயாசங்களோடு அவர்களுடைய வாழ்க்கையில் தத்தம் செய்து வாழ்ந்த அனுபவங்களை பாடலாய் பாடுவதனால மற்ற கூட்டத்தாருக்கு இது என்னன்னே தெரியாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1,44,000 பேர் என்பது பரலோகத்தில் தேவன் செலக்ட் பண்ணுற மனவாட்டி கூட்டத்திலேருந்து எடுக்கிற ஒரு விசேஷமான கூட்டத்தை தேவன் எடுக்கிறார். சியோன் மலையில், அது பரலோகத்தில். இது இங்கே இவர்கள் மாசற்றவர்கள், கபடற்றவர்கள். அந்த கூட்டத்தார் இனிமேல் தான் மனம் திரும்பியிருக்காங்க. இனிமேல் தான் அவர்கள் பரிசுத்தம் அடையணும். அவர்களை தேவன் உபத்திரத்துக்குள்ளே நடத்துகிறார். முத்திரை போட்டு உபத்திரத்துக்குள்ளே நடத்தி பரிசுத்தம் பண்ணுகிறார்.
இவர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுக்காக தியாகம் செய்தவர்கள். அவர்கள் குடும்பங்களோடு மனைவி பிள்ளைகளோடு 1000 ஆண்டு காலத்தில் வாழக்கூடியவர்கள். அவர்கள் 12 கோத்திரத்தார். இவர்கள் உலகத்தில் உள்ள சகல நாட்டிலிருந்து வந்த பரிசுத்தவான் கூட்டத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டத்திற்கும் அந்த கூட்டத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அவை படிக்கிற மாணவர்களும் பரிசுத்தவாட்டிகளும் தெளிந்த புத்தியோடு இதை படிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இன்னும் நிறைய வித்தியாசங்களை கொடுக்கலாம். ஆனால் இது போதும் என்று நினைக்கிறேன். மேற்கொண்டு அவருடைய கடைசி வசனங்கள் வாசிங்க. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார். சிங்காசனத்துக்கு முன்பாக இவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். இந்த 1,44,000 பேர் பூமியில் இருக்கிறார்கள். ஆகவே அதுக்கும் வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறோம். இந்த மனித வர்க்கத்திலேயே இந்த 1,44,000 பேர் பிதா செலக்ட் பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதல் பலன் என்று அழைக்கப்படுகிற அந்த ஆத்துமாக்களைப் போல இந்த பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான் யாருமே இருக்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக எருசலேமில் வாழ போகிற மணவாட்டி சபை, இயேசுவோடு கூட இணைந்து எப்போதும் இருக்க போகிற மணவாட்டி சபை, அந்த மணவாட்டி சபையில் விசேஷமானவர்கள் தான் 1,44,000 பேர். சியோன் என்று சிங்காசனம் இருக்கிற ஆண்டவர் சிங்காசனம் இருக்கிற பிளேஸுக்கு பேர் சியோன். அது எங்கே இருக்குதுன்னா எருசலேமில் தான் இருக்கிறது. எருசலேமில் ஒரு உயர்ந்த இடம். அந்த சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு நின்று அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆளுகையில் 100 பலனை பெற்று இருக்கிறவர்கள் இவர்கள். ஆகவே இந்த காட்சியே இந்த 1,44,000 பேர் நிற்கிற இடமே சிங்காசனத்துக்கு முன்பாக பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு இவர்கள் நிற்கிற இடம் இந்த பூமியில் அந்திகிறிஸ்து ஆட்சியின் நடுவில் உபத்திர காலத்தில் கடந்து வரப்போகிறார்கள். 1000 ஆண்டு காலம் அரசாட்சியில் குடிமக்களாக இருக்க போகிறார்கள். அதையும் ஒன்று சேர்த்து நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். தொடர்ந்து நேர்முகமான வகுப்பு வரும்பொழுது உங்களுக்கு மிகவும் இன்னும் தெளிவை உண்டாக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.